குருவே சரணம், குருவின் திருவடிகளை சரணம். அமிர்தராசிரியருக்கு பணிவான வணக்கங்கள், அநேக நமஸ்காரங்கள். குழு தியானிகளுக்கும் நமஸ்காரங்கள். மாஸ்டர், இந்த வஜ்ரதேக பயிற்சியில் இன்னைக்கு ஏகாதசி, நிர்ஜல ஏகாதசி விரதத்தை எல்லாத்தையும் கடைப்பிடிக்க சொல்லியிருக்கீங்க. நாங்கள் எல்லாருமே கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோம். முதல் முறையாக தான் வெறும் நீராகாரத்தில் மட்டும் இன்றைய பொழுது முழுதும் ஓடிக்கிட்டு இருக்குது. நீராகாரமும் இல்லாமல் விரதம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த பாக்கியம் நமக்கு இன்னும் கிட்டலை. ஏன்னா பணியில் இருக்கிறதுனால அந்த பாக்கியம் நமக்கு கிட்டலை. அதனால நீராகாரம் மட்டும் உட்கொண்டுட்டு விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு பியூட்டியான ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா, இப்போ வரைக்கும் அந்த பசிங்கிற ஒரு எண்ணம் வரவே இல்லை. மாஸ்டர் சொன்ன வார்த்தைகளுக்கு உண்டான மகிமையாக அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மாஸ்டர். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி எல்லாத்துக்கும் தண்ணீர் தானம் கொடுக்க சொன்னீங்க. நம்ம குரூப்பில் இருக்கவங்க அத்தனை பேரும் தண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும், நமது கர்மவினை கழியறதுக்காக செய்கிற விஷயமாக இருந்தாலும், இதில் ஒரு இறைபணியோடு நாட்டுப்பணியும் சேர்ந்துருக்கு மாஸ்டர். அது அந்த பெரும் பாக்கியம் புண்ணியம் எல்லாம் எங்கள் மாஸ்டரை தான் சேரும். எங்களுக்கு கர்ம வினை தீருது, மாஸ்டருக்கு புண்ணியம் சேருதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், நம்மளோட குழு தியானிகள் அனைவரையும் மரம் நட சொன்னீங்க. அவங்களுடைய நட்சத்திர மரம் சொன்னதுனால குழுவில் இருக்க அத்தனை பேருமே 2 நெல்லி மரம், அவங்களோட நட்சத்திர மரம், ஒரு 3 மரம், அந்த குழு தியானிகள் அத்தனை பேர் வீட்லேயும் மரம் இன்னைக்கு வளருது. இதுவும் ஒரு நாட்டுப்பணி தான். இது எவ்வளோ பெரிய அறப்பணி! இயற்கையை நேசிக்கிறதுக்காகவும் இயற்கை வளங்களை காப்பதற்காகவும் மாஸ்டர் திருவாய் மலர்ந்து சொன்ன ஒரு விஷயம். இதை கொஞ்சம் யோசித்து பார்க்குறப்ப தான் ஒரு சயின்டிஃபிக்காக இருந்தாலும் கரெக்டு, நம்மளுடைய கர்ம வினை தீர்றதுக்கும் கரெக்டு, ஆன்மீக பணிக்கும் கரெக்டு, நாட்டுப்பணிக்கும் சிறந்தது. இந்த மாதிரி இந்த இதுவரை எத்தனை குரூப் இருந்தாலும் இந்த வஜ்ரதேக பயிற்சி குரூப்பு வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் குரூப். அந்தளவுக்கு எங்களை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்குது, சுத்தி பண்ணிகிட்டு இருக்குது. ஸ்படிகமணி மாலையே அவ்வளோ தூரம் சுத்தி பண்ணுறது பார்க்குறப்ப அவ்வளோ பரவசம். அதை போடுறதுக்கு பெரும் பாக்கியம். அதை மாஸ்டரோட கையிலேருந்து வாங்குறது அதை விட பெரும் பாக்கியம். அதே மாதிரி எங்கள் உடம்பை சுத்தி பண்ணுறது, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அற்புதம், ஆனந்தம். சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை மாஸ்டர். இன்னும் எத்தனை நாள், 108 நாள் சொன்னீங்க. 108 நாளில் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம். அதிகாலை எந்திக்கிறதுல இருந்து மாஸ்டரோட குரலை கேட்டு என்ன சொல்கிறார், இன்றைக்கி என்ன சொல்ல செய்யணும், இன்றைக்கி என்ன டாஸ்க் செய்யணும், இது எல்லாமே ஒரு டாஸ்காக இல்லாமல் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளையும் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய உள்ளத்தையும் செதுக்குறீங்க மாஸ்டர். ஒரு பயங்கரமாக செதுக்குறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பெரிய சிற்பின்னு சொல்கிறத விட எங்களெல்லாம் பெரிய ஆளை மாற்றுறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் நினச்சி பார்க்குறப்ப மாஸ்டருக்கு கோடானு கோடி நன்றிகளை சொல்லணும். உங்களை குருவாக நாங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு, எங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றிகள் பல சொல்லணும். ரெண்டாவது, ஒவ்வொரு சீடராக இருந்தாலும் சரி, தியானிகளாக இருந்தாலும் சரி, அவங்கள முன்னேற்றுறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாராட்டியே ஆகணும் மாஸ்டர். பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. இந்த ஏகாதசி விரதம் இனிமையாக முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. முதல் முறையாக ஒரு நாள் முழுக்க உபவாசம் வந்திருக்கும். மற்ற நாளாக விரதம் வந்தோம்னா காலைல சாப்பிட மாட்டோம், மதியம் படையில் போட்டு சாப்பிட்ருவோம். ஆனால் ஏகாதசி விரதத்துக்கு முழுவதும் உபவாசம் இருக்க சொல்லியிருக்கீங்க. உபவாசம் இருக்கிறோம். குழு தியானிகள் அத்தனை பேரும் சந்தோஷமாக ஆனந்தமாக பெருவெள்ளத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நன்றி, கோடானு கோடி நன்றி மாஸ்டர்.